யாரேனும் உதவி செய்ய விரும்பினால் அங்குமிங்கும் அனுப்ப வேண்டாம். அதில் இந்த பயணம் இல்லை. எமக்கு அனுப்புங்கள், அந்த பணத்தொகை எமக்கு அனுப்புங்கள். இந்த பணத்தொகை எமக்கு வேண்டும், இந்த வேலையை செய்ய வேண்டும், இந்த பணத்தொகை வேண்டும், இத்தகைய செலவு என்று நாங்கள் சொல்லுவோம். எமக்கு எல்லா செலவுகளையும் தாங்க முடியாது, திரைசருக்கு எல்லா செலவுகளையும் தாங்க முடியாது. கடந்த காலத்தில் நமக்கு கிடைத்த நன்கொடைகள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை கடந்த அரசாங்கங்களில். ஆகவேதான் நாங்கள் சிறந்த பெறுபர்களை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவே நாங்கள் சிறிய சிறிய பேக்கேஜ்களை அமைப்போம். யாரும் விரும்பினால், கொடையாளிகள் இருந்தால் அவர்கள் முன்வந்து இந்த பாடசாலைகளை புனரமைக்க நமக்கு உதவலாம். வைத்தியசாலைகளை புனரமைக்க, பாதைகளை அமைக்க, அதே போன்று பாலங்களை அமைக்க யாரேனும் விரும்பினால் வந்து உதவலாம். அவருடைய பெயரை கூட நமக்கு அங்கு காட்சிப்படுத்த முடியும். நன்கொடைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் சிறிய சிறிய பேக்கேஜ்களை இவ்வாறு அமைப்போம். அதே போன்றுதான் இந்த மதஸ்தலங்கள், அவற்றை துப்புரவு செய்வதற்கான 50,000 ரூபாய் நாங்கள் ஏற்கனவே வழங்கி இருக்கின்றோம். பௌத்த சாசன மதர்கள் அமைச்சர் 861 மத நிலையங்களை அடையாளம் கண்டிருக்கின்றார். ஆமாம், இப்போது 1000 என்று சொல்லப்படுகின்றது. பௌத்த மத அமைச்சின் கீழான தலைப்பின் கீழ் இவற்றை புனரமைக்க நாங்கள் திட்டங்களை தீட்டி இருக்கின்றோம். விகாரைகள், ஆலயங்கள், கோயில்கள், பள்ளிவாசல்கள் இவற்றை திருத்த அங்கு அறக்கட்டளையினர் ஏதும் உதவி செய்ய முன் வந்தால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அரசாங்கத்தின் பணம், அதே போன்று வெளிநாட்டு நன்கொடையாளிகளின் பணம், அதே போன்று வெளிநாடுகளில் வாழ்கின்ற, பிரான்சில் வாழ்கின்ற, ஐக்கிய ராஜ்யத்தில் வாழ்கின்றவர்கள் விரும்பினால் அவர்கள் முன் வந்து இந்த கருத்திட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எம்முடைய நாட்டவர்கள், நன்கொடையாளர்கள், அவர்களும் வந்து இந்த கருத்திட்டங்களை விரும்பி ஏற்று எமக்கு செய்து தரலாம். எம்முடைய கட்சி, எம்முடைய பொதுமக்கள், அதே போன்ற வெளிநாட்டு நண்பர்கள், இவர்கள் எல்லாரும் இணைந்து தான் நமக்கு உதவ வேண்டும். ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்றும் முக்கியமான அமைச்சர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். பட்டுவாகல் பாலம் கொண்டு வந்து சேர்த்தது, இப்படியாக பல நன்மைகளை நீங்கள் செய்து இருப்பதைப் போல இந்த மீன்பிடியாளர்களுக்கான சில அந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை நிறுத்தவும், இந்திய இழுவை படகுகளின் வருகையை கட்டுப்படுத்தவும் ஆவணம் செய்ய வேண்டும். அதே போல் குறிப்பிட்ட நன்றி அதிமீது ஜனாதிபதி அவர்கள். கதாநாயகத்துமணி, கௌரவ பிரதிசபாநகர் அவர்களே, நான் நினைக்கின்றேன் நம்முடைய அண்மைக்கால வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நாங்கள் முன்வைக்கின்ற பாரிய குறைநிரப்பு பிரேரணை தான் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டோம். நீண்டொரு கலந்துரையாடலுக்கு பின்னர் மீண்டும் ஒரு குறுகிய காலத்தில் 500 பில்லியனுக்கான குறைநிரப்பு பிரேரணை இவ்வாறு முன்வைக்கப்பட வேண்டியிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு விடயம் என்னவென்றால், குறைநிரப்பு பிரேரணை நமக்கு தேவை என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தங்கள் காரணமாக எமது சாதாரண மக்களை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவது, அதே போன்று எமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் இப்படியான ஒரு குறைநிரப்பு பிரேரணை எமக்கு தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்திலும் இது பற்றி கலந்துரையாடப்படுகின்ற வேளையில் பாராளுமன்றத்துக்கு வெளியே இந்த குறைநிரப்பு பிரேரணை காரணமாக ஏப்ரல் மாதத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்று கூறப்படுகின்றது. அரிசடி செல்வா அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அவர் தொடர்ந்தும் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார். அரசாங்கத்திடம் இந்த நிதியை ஒதுக்குவதற்கு தேவையான நிதி இருப்பதாக கூறியிருக்கின்றார். அதே போன்று நிதி உதவிகள் கிடைப்பது குறித்து, அதே போன்று முதலீடுகளை பெற வேண்டும் எனவும் செய்ய வேண்டும் எனவும் அவர் வேண்டிக் கொண்டிருப்பது நல்ல விடயம். இந்த அரசாங்கம் மீது தவறான ஒரு பயம், அச்சம் உருவாக்கப்படுகின்றது. இந்த குறைநிரப்பு பிரேரணை காரணமாக ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று ஒரு பூதாகரம் கட்டியெழுப்பப்படுகின்றது. ஏப்ரல் மாதம் நீங்கள் உள்ளக கலந்துரையாடலுக்கு சென்றீர்களோ தெரியவில்லை, பொருளாதார கலந்துரையாடலுக்கு சென்றீர்களோ தெரியவில்லை. ரவி கருணாநாயக் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை அவர்களது கட்சியை. அதனை கேட்டுக்கொண்டு சிலர் ஊடக சந்திப்புகளை நடத்தி ஏப்ரல் மாதம் அளவில் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்று அவர்கள் எதிர்வு கூறுகின்றார்கள். ஆனால் எமக்கு தெரியும்,
எம்மிடம் ஒரு நிதி ஒழுகலாறு இருக்கின்றது. நாங்கள் நிதியை முகாமை செய்திருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டை எடுத்து பார்த்தால் எமது நாட்டில் பல பொருளாதார முன்னேற்றங்களை நாங்கள் வெற்றிகளையும் கண்டிருக்கின்றோம். முதலாவதாக நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், திரைசேரி கணக்கை நாங்கள் பார்க்கும் போது அது மேலதிக பற்றாகத்தான் காணப்பட்டது. 33-36 வீதங்களுக்கு வங்கி மேலதிக பற்றுகளுக்கு வட்டி செலுத்தப்பட்டது. 2018ஆம் ஆண்டு மேலதிக பற்று 180 பில்லியன், தற்பொழுது அது 180 பில்லியனாக இருந்தது. 2017 270 பில்லியன், 2021ஆம் ஆண்டு 870 பில்லியன். அதாவது அரசாங்கத்தின் கணக்கு ஓடியாக காணப்பட்டது 2021ஆம் ஆண்டில். ஆனால் 2025 நவம்பர் மாதம் அளவில் எமது அரசாங்கத்தின் திரைசேரி கணக்கின் நேர்பெருமானம் 3200 பில்லியனை தாண்டி இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இன்று 1200 பில்லியன் ரூபாய் நேர்பெருமானமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது எமது நாட்டின் பொருளாதாரத்தின் ஒரு முன்னேற்றத்தை எடுத்து காட்டுகின்ற சுட்டியாக இருக்கின்றது. அதே போன்று பல மூலோபாயங்களை நாங்கள் தேட வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக எமது வருமானத்தை எடுத்துக்கொண்டால் 2007ஆம் ஆண்டுக்கு பின்னர் 2007ஆம் ஆண்டில் தான் 16.1 வீத வருமானம் கிடைத்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டு 15% வருமானம் ஈட்டப்பட்டிருக்கின்றது. 2007ஆம் ஆண்டுக்கு பின்னர் 2025ஆம் ஆண்டில் தான் வருமானம் ஈட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அளவுக்கு மூன்றாவதாக வரவு செலவு துண்டு விழும் தொகை 77ஆம் ஆண்டுக்கு பின்னர் இறுதியாக 1977ஆம் ஆண்டில் தான் 4.2 காணப்பட்டது. அடுத்ததாக 10.8 வீத வரவு செலவு துண்டு விழும் தொகையும் கணிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னர். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆண்டு 4.5 மிக குறைந்த ஒரு வரவு செலவு துண்டு விழும் தொகை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வரவு செலவு திட்ட இலக்குகளை பார்க்கும் போது எமது வரவு செலவு திட்ட வரலாற்றை எடுக்கும் போது இந்த ஆண்டில் இது செலவினை தாண்டிய ஒரு வரவாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செலவுகளை விட வருமானம் எதிர்பார்க்கப்பட்டாலும் அது எட்டப்படுவதில்லை. ஆனால் இந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் ஆண்டு அளவில் 5125 பில்லியனை தாண்டி இருக்கின்றது. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் அந்த இலக்கை தாண்டி இருக்கின்றது. அதே போன்று எமது கடன் வரம்பினை எடுத்து பார்க்கும் போது ஒவ்வொரு நாளும் இந்த வரம்பு உயர்த்தப்படும். ஆனால் இந்த தடவை அந்த வரம்பு உயர்த்தப்படாமல் அப்படியே தேக்கி வைக்கப்பட்டது. அதே போன்று 3800 பில்லியன் கடன் வரம்பு உயர்த்தப்பட வேண்டி இருந்தது. ஆனால் அது செய்யப்படவில்லை. ஆனால் 3400 அது காணப்படுகின்றது. இந்த 500 பில்லியன் மேலதிக குறைநிரப்பானது எமது கடன் வரம்பு உயர்த்தப்படாது இது பயன்படுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே கடன் வரம்புக்குள் பாதுகாப்பாக நாங்கள் இதனை கொண்டு நடத்துவதற்கு முடிந்திருக்கின்றது. அதே போன்று 1950ஆம் ஆண்டு எமது முதன்மை கணக்கில் 6 தடவைகளில் தான் மிகை இருந்திருக்கின்றது. 56ஆம் ஆண்டுக்கு பின்னர் 74 ஆண்டுகளாக எமது முதன்மை கணக்கு நேர்பெருமானமாக 6 தடவைகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 6 தடவைகளும் 1% குறைவாகத்தான் இருக்கின்றது. 5%, 0.6% என்று காணப்படுகின்றது. ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக எமது முதன்மை கணக்கில் 3.2 என்ற சதவீதம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் பார்க்கும்போது அந்நிய
செலாவணி ஒதுக்கமானது கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சுற்றுலா பயணங்கள் மூலம் வெளிநாட்டு செலாவணி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏற்றுமதி வருமானம் 18 பில்லியனாக தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவை சாதனைகள். இந்த தரவுகள் மூலம் நாங்கள் முன்னேற்றத்தை காண்பித்திருக்கின்றோம். சிறந்த நிதி முகாமைத்துவம் பேணப்பட்டிருக்கின்றது, இலக்குகள் எட்டப்பட்டிருக்கின்றது. அதன் பெறுவேறுகளாக இந்த சாதனைகள் எட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் பல தளர்வுகளுக்கு முகங்கொடுக்கும் பொருளாதாரம் நம்மிடம் இருக்கவில்லை. சில தவறான தீர்மானங்கள் கூட பாரதூரமான தவறுகளை ஏற்படுத்திவிடும், பெரும் பிளவுகளை, சேதங்களை ஏற்படுத்திவிடும். சில பாரிய தவறுகள் அப்படியான சில விடயங்களை ஏற்படுத்தும். சிறிய குறைபாடுகள் பெரும் பொருளாதார சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் கடந்த 15-16 மாதங்களில் நாங்கள் மிகவும் ஒழுக்கமாக தவறுகளை செய்யாமல் மிக நுணுக்கமான விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து அதனை தலையீடு செய்து நாங்கள் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் இந்த பொருளாதார நிலைப்பாடு உறுதிப்பாட்டின் கீழ்தான் நாங்கள் இந்த விடயங்களுக்கு பொருளாதார தாக்குதலுக்கு முன்கொடுத்திருக்கின்றோம். இது எமது சூழலுக்கும் மக்கள் வாழ்க்கைக்கும் எமது வாழ்வாதார பொருளாதாரத்துக்கும் ஏற்பட்ட ஒரு பாதிப்பாக இருக்கின்றது. நாங்கள் இப்படியான பொருளாதார நிலைப்பாட்டில் இருக்கவில்லை என்றால் இதற்கு முன்கொடுக்க முடியாது. எமக்கு முன்கொடுக்கக்கூடிய ஒரு தைரியமும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால் நாங்கள் இந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற உறுதிப்பாடுதான் இதற்கு காரணம். எமக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் கொண்டிருக்கவில்லை. நாங்கள் முறைப்படி வீழ்ந்த நாடை படிப்படியாக நிலையான தன்மைக்கு கொண்டு வருகின்ற வேளையில்தான் இந்த தளர்வு, இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அழுத்தத்தை சமப்படுத்துவதற்காக மிகவும் நுணுக்கமான உணர்வுபூர்வமான தலையீடுகளை செய்ய வேண்டி இருக்கின்றது. பொருளாதாரம் எதற்கு தேவை என்று நாங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அனைத்தையும் சேகரித்துக் கொண்டு நாங்கள் செல்வத்தை சேகரிப்பது மாத்திரமல்ல, அந்த செல்வத்தில் நாங்கள் பொருளாதாரத்தில் செய்ய பெறக்கூடிய நன்மைகளை நாங்கள் மீண்டும் மக்களுக்கு வழங்க வேண்டும். அப்படி இல்லாமல் திரைசேரி முழுமையாக நேர்பெருமானம் கொண்டிருக்கின்றது, பணம் நிறைந்திருக்கின்றது என்று கூறியவுடன் அதன் மூலம் இந்த பொருளாதார வெற்றிகள் பதிவு செய்யப்படாது. அந்த வெற்றிகள் என்பது மக்களுக்கு பகிரப்பட வேண்டும். அதுதான் என்பது நிலைப்பாடு. ஆகவே இந்த இடர் நிகழ்ந்திருக்கின்ற இந்த வேளையில் 1.2 டிரில்லியன் ஒதுக்கத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் மக்களுக்கு சலுகைகளையும் நிவாரணங்களையும் வழங்குவதற்கு. அதை நாங்கள் கைவிட மாட்டோம். எமக்கு தெரியும், எமது வரலாற்றில் அரசாங்க அதிகாரம் கொண்டவர்கள் அவர்களுக்கு தான் கூடுதலாக பகிர்ந்து கொண்டார்கள். வீடுகள் தீ வைக்கப்பட்ட பின்னர் எப்படி இழப்பீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, அது நியாயமானதா? இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், தவிசாளர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் எப்படி இழப்பீடு வழங்கப்பட்டது? 150 மில்லியன், 100 மில்லியன், 50 மில்லியன், 60 மில்லியன் என்று இவர்களுக்கு பணம் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. ஏனென்றால் அந்த பகிர்ந்தளிக்கும் அகப்பை அவர்களிடம்தான் இருந்தது. அவர்கள்தான் கூடுதலான அகப்பையில் கூடுதலான பங்கை தங்களுக்கு தான் பகிர்ந்து கொள்வார்கள். மக்களுக்கு சிறிய அகப்பையில் தான் அவர்கள் பகிர்ந்தளிப்பார்கள். அதுதான் இதுவரை காலமும் நடைமுறையில் இருந்து வந்தது. உங்களுக்கு தெரியும், மன்னாரில் 1.5 லட்சம் ரூபாய் தான் வழங்கப்பட்டது. 10,000 ரூபாய் வீட்டுக்கு செல்வதற்கும் அந்த 1.5 லட்சத்தில் குறைக்கப்பட்டது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிதி என்று அந்த அட்வான்ஸ் பணம் குறைக்கப்பட்டது. மக்களுக்கு இவ்வாறு தான் சிறு அளவில் வழங்கினார்கள். தங்கள் உடம்பில் இருந்து ஒரு எலும்பை உடைத்து கொடுப்பது போன்றுதான் இவர்கள் சிறு அளவை கொடுத்தார்களே தவிர தங்களுக்கு பெரும் அகப்பையில் பெரும் தொகையை இவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஏன் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை வழங்கி கொண்டு வந்தோம்? அரசாங்கத்துக்கு உறுப்பினர்கள் அதை போன்று அமைச்சர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். மக்களுக்கு தான் நாங்கள் மறுபக்கத்தில்
நியாயமாக இந்த செல்வத்தை பகிர்ந்தளிப்போம். ஆகவேதான் இந்த விடயத்தில் நியாயமான முறையில் நாங்கள் அரசாங்கம் தலையீடு செய்திருக்கின்றது. வரலாற்றில் இந்த தடவை ஒரு தடவை ஏனும் இப்படி செய்யப்படவில்லை. வெள்ளத்தால் அந்த பண்ணை விலங்குகள் இழப்பீடு ஏற்பட்டால் அவர்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு கடை அல்லது ஒரு வீடு அடித்து சென்றால் அந்த உரிமையாளர் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வரலாறு. நான் அதை கூறுகின்றேன். நான் தரவுகளை எடுத்து சொல்ல கூறுவதற்கு இங்கே முயல்வில்லை. ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த விவரங்களை தொகுத்து வழங்குவார். அவருக்கு தெரியும். அவர் புனர்வாழ்வளிப்பு அமைச்சில் இருந்திருக்கின்றார். பதுருதீன் அமைச்சர் அவர்களோடும் செயற்பட்டார். உங்களது அமைச்சு எப்படி பணத்தை வழங்கியது என்பது தெரியும். ஆனால் எமது தேவை என்னவென்றால் இந்த மக்கள் மீண்டும் வாழ்வாதாரத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும், நிலையான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் எமது கொள்கை தீர்மானம். அதற்கு தான் நாங்கள் 500 பில்லியனை இங்கே கேட்டிருக்கின்றோம். வரவு செலவு திட்டத்தை 72.5 பில்லியனுக்கான குறை நிரப்பு பிரேரணையை நாங்கள் நிறைவேற்றினோம். மேலும் 500 பில்லியனுக்கான குறை நிரப்பு பிரேரணை இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற அடுத்த வருடத்திற்கான மூலதன செலவிலும் இந்த துறைக்கு தேவையான பணத்தை 100 பில்லியன் இனம் காணப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இப்பொழுது ஒதுக்கப்பட்ட நிதியில் 130 பில்லியனை நாங்கள் இதில் சேர்த்துக் கொள்ள முடியும். மொத்தமாக 630 பில்லியன் கிடைத்திருக்கின்றது. மொத்தமாக 700 பில்லியனை இந்த அனர்த்தத்திலிருந்து மீள்வதற்கு நாங்கள் பயன்படுத்த முடியும். அந்த வகையில் நாங்கள் பார்க்கும் போது உலக வங்கி இது குறித்து ஆய்வறிக்கை ஒன்றை திங்கட்கிழமை பெற்றுக் கொடுக்க இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக ஏற்பட்ட இழப்பீட்டின் மதிப்பீட்டை நாங்கள் பார்க்க முடியும். அதற்கேற்ப அரசாங்கம் என்ற வகையில் 700 பில்லியனை ஒதுக்கி இருக்கின்றோம் இந்த கருத்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு, மக்களை இந்த அனர்த்தத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு. இதில் சில விடயங்கள் குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் 500 பில்லியன் கிடைக்கும் போது இந்த சந்தை பொருளாதாரத்தில் பணவீக்கத்துக்கு என்ன நடக்கும் என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு முடிந்தவரை நாங்கள் பணத்தை அச்சிட்டு வெளியிட்டால் கேள்வி நிரம்பல் சமநிலை ஏற்படும் என்று ஒரு ஆளுநர், மத்திய வங்கி ஆளுநர் இதற்கு முன்னர் கூறியிருந்தார். அந்த ரிவர்ஸ் செய்யும் ஒரு கொள்கை எம்மிடம் இல்லை. அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த 500 பில்லியன் சந்தைக்கு புழக்கத்துக்கு வரும்போது பணவீக்கம் ஏற்படும். அதனை நாங்கள் தடுப்பதற்கு நாங்கள் பொருட்கள் சேவைகளில் ஒரு செயற்திறனை மேம்படுத்த வேண்டும். ஆகவே பொருட்கள் சேவை வளர்ச்சியை ஏற்படுத்தினால்தான் இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக இந்த 500 பில்லியன் சந்தைக்கு வரும்போது ரூபாவில் நாங்கள் பணத்தை செலவிட்டாலும் அந்த ரூபாவுக்குள் டாலர் பகுதியும் இருக்கின்றது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் சென்று நாங்கள் ரூபாவினால் கொள்வனவு செய்தாலும் அதில் டாலரும் இருக்கின்றது. நாங்கள் எரிபொருள் நிரப்பும் போது அதற்கு டாலரும் இருக்கின்றது. நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றது 17%, அதாவது ஒரு நெடுஞ்சாலையை உருவாக்கும் போது அதில் 17% வெளிநாட்டு பணம் இருக்கின்றது என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த டாலருக்கான கேள்வியும் அதில் இருக்கக்கூடும். அதனையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அதனையும் நாங்கள் கணக்கிட்டு எமது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப டாலர் வருமானத்துக்கு மேலதிகமாக நாங்கள் டாலரை சம்பாதிக்க வேண்டி இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் அந்நிய செலாவணி பெறுமதியும் தளர்வடையும். அதற்காகத்தான் நாங்கள் 200 மில்லியன் டாலரை நாங்கள் நிதி உதவியை கேட்டிருக்கின்றோம் உலக வங்கியிடமிருந்து, IMF இடமிருந்து. அவர்கள் நியாயமான ஒரு விடயத்தை எமக்கு கொடுப்பார்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் 2026ஆம் ஆண்டில் கிடைக்கும் என்று நாங்கள் கணிப்பிட்டிருக்கும் டாலர் பெறுமதியில் 500 மில்லியன் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்போது இந்த டாலர் சந்தையில் இருக்கக்கூடிய வீக்கம், தளர்வு என்பன கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இது பற்றி நாங்கள் கருத்தில் கொண்டுதான் இந்த முதலீடு எப்படி எங்கே செல்ல வேண்டும் என்று நாங்கள் கணிப்பிட்டு அதனை மேற்கொண்டு வருகின்றோம். அதே போன்று இந்த நிதி ஒதுக்கம் குறித்து நாங்கள் பார்க்கும் போது மீண்டு வரும் செலவினங்கள் பற்றி நாங்கள் திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். பல சிக்கலான விடயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு
முழுமையான நிவாரணங்கள் என்னவென்று நான் கூறுகின்றேன். திடீர் அனர்த்த நிலைமையின் போது அந்த நிலைமை தற்பொழுது தளர்ந்திருக்கின்றது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்களது வீடுகளை சுத்தம் செய்வதற்கு 25,000 ரூபாய் பெற்றுக் கொடுத்தல் என்ற விடயம் இருக்கின்றது. அதன் கீழ் எல்லோருக்கும் 25,000 ரூபாய் கொடுக்கப்படும். எமக்கு தெரியும் அதில் சில கடினமான விடயங்கள் இருக்கின்றன. கிராம அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் தான் இதனை தீர்மானிக்கின்றார்கள். நாங்கள் எதற்காக இருக்கின்றோம்? யாருக்காவது இந்த பணம் கிடைக்காவிட்டால் நாங்கள் அதிகாரிகளிடம் கேட்போம், அலுவலர்களிடம் கேட்போம். இந்த பணம் கிடைக்கவில்லை. அரசியல்வாதி இந்த பணத்தை பகிர்ந்தளிக்க மாட்டார். அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பவரும் அல்ல. அதற்குத்தான் அரச பொறுமுறை, அரசு உத்தியோகத்தர்கள், அலுவலர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதி என்ன செய்ய வேண்டும்? யாருக்காவது கிடைக்காவிட்டால் அந்த அரசியல்வாதி தலையிட்டு அதிகாரியிடம் மாத்தியா இதை பாருங்க என்று கூற வேண்டும். அதுதான் முறையான ஒரு திட்டம். அப்படி இல்லாமல் அரசியல் குழுக்கள் கையொப்பம் பெற்றுக் கொள்வதாக வென்றெல்லாம் இவர்கள் பொய்களை கூறுகின்றார்கள். நாங்கள் மிக சீரான ஒரு விடயம் இருக்கின்றது. வரம்புகள் இங்கே எமக்கு வீட்டுக்குள் நீர் வந்ததா அல்லது வெள்ளம் புகுந்ததா, மேல்மட்டம் வரை வந்ததா என்றெல்லாம் கணிக்க முடியாது. ஆகவே இங்கு கிராம அலுவலர்கள் மிக பாரதூரமான சேவைகளை செய்து வருகின்றார்கள். முற்றாக வீடுகள் அழிந்திருக்கும் போது அவர்கள் அதனை அறிவிப்பார்கள். முற்றாக வீடு அழிந்திருந்தால் அது முற்றாக அழிந்தது என்றுதான் கருத்துக்கு கொள்ளப்படும். சில இடங்களுக்கு இது கொடுக்க வேண்டுமா இல்லையா என்றெல்லாம் கணிப்பிட வேண்டும். கிராம அலுவலர் கூறுகின்றார் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று. ஆகவே ஒரு தாமதம் ஏற்படலாம். அரச உத்தியோகம் என்று பார்த்தால் வராவிட்டால் வருகை பதிவு டாப்பினை பார்த்து அவர்களுக்கு சலுகைகளை கொடுக்க முடியும். ஆனால் இந்த வீடுகள் சேதமடையும் போது அதனை கணிப்பிடும் போது சிலர் கூறுவார்கள் எனக்கும் கிடைக்க வேண்டும், ஆனால் அலுவலர்கள் கூறுவார்கள் கிடைக்கக்கூடாது என்று, வழங்கக்கூடாது என்று. அப்படியான முரண்கள் ஏற்படலாம். கிராமங்களில் சென்று வேலை செய்யும் போது கிராம மக்கள் சில விடயங்களை கூறுவதற்கு ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கலாம். அப்படியான விடயங்களின் போது இங்கே நாங்கள் சரியாக கோடு போட்டு இந்த விடயத்திற்கு ஒரு அறை அல்லது வீட்டு இந்த பகுதிக்கென்று நாங்கள் கணிப்பிட முடியாது. ஆகவே கிராம அலுவலர் உள்ளிட்ட யாருக்கு இந்த பணம் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள்தான் இதனை முடிவு செய்வார்கள். ஆனால் 65% இந்த பணம் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றதாகவும் சில இடங்களுக்கு 90% பெற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கிடைக்கின்றது. அடுத்ததாக 50,000 ரூபாய் கொடுப்பனவு. ஒரு வீடு சேதமடைந்திருந்தால், வீட்டு பாவனை உபகரணங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு இந்த சமையலறை உபகரணங்களையாவது வாங்குவதற்கு இந்த பணத்தை வழங்க வேண்டும். எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை இப்படி சிந்தித்ததில்லை. ஒரு கேஸ் அடுப்பு அல்லது அதற்கான சிலிண்டர் சேதமடைந்திருந்தால் நாங்கள் 50,000 ரூபாய் அந்த வகையில் நாங்கள் கணிப்பீடு செய்வோம். 50,000 ரூபாய் இது கோட்பாட்டு ரீதியாகத்தான் வழங்கப்படுகின்றது. வீட்டுக்கு செல்கின்றார், சேதத்துக்கு பின்னர், வெள்ளத்துக்கு பின்னர், அப்படி செல்லும் போது அவருக்கு அந்த தேவை இருக்கின்றது. சமையலறை உபகரணங்கள் தேவை, அதற்காகத்தான் இந்த 50,000 வழங்குகின்றோம். சில பிரிவுகள் இருக்கின்றன, தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, தங்களது தொழில் முயற்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையான சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு முதல் கட்டமாக முற்றாக வீடு சேதமடைந்த பகுதியினருக்கும் பகுதியளவு சேதமடைந்தவர்களுக்கும் NBRO கூறுகின்றது அவர்களுக்கு அந்த இடத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டாம் என்று. சில இடங்களில் வீடுகள் சேதமடையவில்லை, இருந்தாலும் எச்சரிக்கைக்காக போக வேண்டாம் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு 3 பிரிவுகள் இருக்கின்றன. முழுமையாக வீடு சேதமடைந்தவர்கள் 6,226 பேர் இருக்கின்றார்கள். பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள் NBRO அனுமதி வழங்காத வீடுகள் 4,000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சேதம் இல்லாவிட்டாலும் NBRO இந்த அனுமதி வழங்காத இடங்கள் இருக்கின்றன. அப்படியான வீடுகள் 6,000க்கும் மேற்பட்டவை இருக்கின்றன. மொத்தமாக 17,000க்கும் அதிகமான வீடுகள் மொத்தமாக இருக்கின்றன. இந்த 17,000 வீடுகளுக்கும் முதல் கட்டமாக ஜனவரி மாதத்தில் 50,000 ரூபாவை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் 3 மாதத்திற்கு.
ஏனென்றால் அவர்களுக்கு வீடுகள் இல்லை, எங்கே செல்வதென்று ஒரு இடம் இல்லை. ஆகவே நிரந்தர வருமானம் பெறாத இப்படிப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய் அடிப்படை கொடுப்பனவாக வழங்கப்பட இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு வீடு இல்லாமல் வாழ முடியாது. அடுத்ததாக எமக்கு தெரியும், இந்த இடைத்தங்கல் முகாமும் ரிசார்ட் பதுதீன் அவர்களும் ஒரு இடைத்தங்கல் முகாமில் அகதி முகாமில் இருந்திருக்கின்றார். ஆகவே ஒரே முகாம் என்பது ஒரு இடத்தில் வாழ முடியாது, நீண்ட காலம் செல்ல முடியாது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் 2500 பேருக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட முகாம்களில் இருப்பவர்களுக்கு 2009 தொடக்கம் வீடுகள் கிடைக்கப்பெறாதவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் 2500 வீடுகளை செய்து கொடுப்ப நிர்மாணிப்பதற்கு 3000 மில்லியனை ஒதுக்கி இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த இடம்பெயர்வு என்பது மிகவும் கொடூரமான ஒரு விடயம். அங்கே வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆகவே இந்த இடைத்தங்கல் முகாம்களில் இருக்கும் மக்களை நீக்குவதற்கு, அவர்களை வீடுகளுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் 50,000 ரூபாவை நாங்கள் வழங்குகின்றோம். ஆனால் உறவினர் வீட்டில் அவர் தங்கியிருந்தால் அவருக்கு 25,000 ரூபாவை பெற்றுக் கொடுக்குவோம். 50,000 ரூபாய் படி நாங்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு நாங்கள் இந்த 50,000 கொடுப்பனவை கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அடுத்ததாக எமதுக்கு இருக்கின்ற முக்கிய பிரச்சனை என்னவென்றால், நான் ஏற்கனவே கூறியது போன்று நாங்கள் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யாவிட்டால் பணவீக்கத்திற்கு முன்கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே மிக விரைவாக மீண்டும் நாங்கள் பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டியிருக்கின்றது. நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் கமத்துள்ளுக்கு உரித்தான இந்த நீர்த்தேக்கங்கள் இருக்கின்றன, வாவிகள் இருக்கின்றன, குளங்கள் இருக்கின்றன. இந்த நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் நீர்ப்பாசனம் வழங்கப்படாமையினால் எவ்வளவு வயல்களில் எமக்கு செயற்பட முடியாது என்றெல்லாம் நாங்கள் கணக்கிட்டு இருக்கின்றோம். பயிற்சியை மேற்கொள்ள முடியாமல் போகும் நிலப்பகுதி எவ்வளவு, வயல் பகுதி எவ்வளவு என்று நாங்கள் கணக்கிட்டு இருக்கின்றோம். இந்த அனைத்து பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய வயல்களை நாங்கள் கருத்து கொண்டு நாங்கள் மாவிலாறு போன்ற அணைகளை நிர்மாணிப்பதற்கு நீண்ட காலம் செல்லலாம். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான இந்த அணைக்கட்டுகளை நாங்கள் நிர்மாணிப்பதற்கு பணத்தை பெற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். இந்த பெரும்போகத்தின் ஆரம்பம் டிசம்பர் 30ஆம் தேதி வரை பெரும்போகத்தின் காலமாக இருக்கின்றது. ஆக மிக விரைவாக இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த பயிர்களுக்கு தேவையான சலுகைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நெல், சோளம், அதே போன்று நிலக்கடலை போன்ற பயிர் வகைகள் பயிரிடப்பட இருக்கின்றன. ஆகவே ஒரு ஹெக்டேருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றது. 16,000 ரூபாய் தான் ஒரு ஹெக்டேருக்கு வழங்கப்பட்டு வந்தது இதுவரை காலமும். ஆனால் 1,50,000 வரை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். ஒரு ஹெக்டேரில் அந்த நாட்டு பயிர் சேதமடைந்திருந்தால் மீண்டும் அதனை பயிரிடுவதற்கு அவ்வளவு பணம் செலவிடாது. ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட தொகைகள், நிவாரணங்கள் பற்றி நாங்கள் கணிப்பிட்டு 80,000 60,000 பெற்று கொடுத்திருக்கலாம். ஆனால் மீண்டும் மக்கள் தைரியமாக, அவர்களுக்கு ஒரு சக்தியாக நாங்கள் அவர்களுக்கு தைரியமூட்டும் விதத்தில் அவரது பயிற்சியை நாசமடைந்தால் அவரது வேதனை மிக புரியும், விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு விவசாயி தனது பயிரை அங்கே விதைத்த பின்னர், நெல்லை விதைத்த பின்னர் ஒவ்வொரு நாளும் காலையில் சென்று அந்த பயிர் வளரும் விதத்தை, அவர் நாற்றுகளை, அந்த கதிர்களை, நெற்கதிர்களை பார்த்து கொண்டிருப்பார். எனக்கு அந்த உணர்வு இருக்கின்றது. ஆகவே கமத்தொழில் திணைக்களத்தின் ஊடாக எமக்கு தெரியும், இந்த விவசாயிகளின் வங்கி கணக்குகளை நாங்கள் சேகரித்து அந்த உரமானியம் வழங்கிய அனைத்து விவசாயிகளுக்கும் 1,50,000 ரூபாவை ஒரு ஹெக்டேருக்கு வழங்க இருக்கின்றோம் என்றால் மீண்டும் பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும். House agreed to extend the allocated time until today's proceedings are concluded. கௌரவ ஜனாதிபதி அவர்களே, அடுத்ததாக மரக்கறி செய்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது, ஆனால் மரக்கறியில் நாங்கள் மிளகாய் செய்கையாளர்களையும் அதே தொகுதிக்குள் தான் கணித்திருக்கின்றோம்.
அதே போன்று பழங்கள், அதாவது பப்பாசி, வாழைப்பழம் போன்ற செய்கைகளை செய்தவர்களையும் நாங்கள் மரக்கறி என்ற பிரிவுக்குள் தான் உள்ளடக்கி இருக்கின்றோம். பெரிய வெங்காயம், வாழைப்பழம், பப்பாசி உள்ளிட்ட பயிர்கள் உள்ளடக்கப்பட்டு ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல இதற்கு மேலதிகமாக ஏற்றுமதி பயிர்கள் தொடர்பில் பல முன்மொழியப்பட்டன. நமக்கு தெரியும், அதன் செறிவை எடுத்து பார்க்கும்போது மிளகு, அதே போன்று ஏலம், கோப்பி போன்ற பயிர்களுக்கு நாங்கள் இழப்பீடு வழங்கப்பட இருக்கின்றன. அதே போன்று மேலும் தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. ஒரு மிளகு செடிக்கு 250 ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போன்று நமக்கு தெரியும், ஒரு ஹெக்டேரில் 750 செடிகள் நாட்டப்படும். ஆகவே கம தொழில் திணைக்களம் இதற்கு தேவையான பயிர்களை, அதாவது கண்டுகளை பெற்றுக் கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறுதான் நாங்கள் நிவாரணங்களை வழங்க இருக்கின்றோம். அதே போன்று விலங்கு வேளாண்மையை எடுத்துக்கொண்டால், நாங்கள் வயலுக்கு என்றால் ஒரு ஹெக்டேருக்கு இவ்வளவு என்று நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் விலங்கு வேளாண்மையில் நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் வரம்புகளை, இந்த நிர்ணயங்களை மேற்கொள்ள முடியாது. ஆகவே பல விலங்குகள் வகைகள் இருக்கின்றன, பெரிய விலங்குகள் இருக்கின்றன, சிறிய விலங்குகள் இருக்கின்றன. ஆகவே பல்வகை தன்மை இருக்கின்றது. அதற்கு எப்படி நாங்கள் நியாயமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பது, அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் கால்நடை வளர்ப்பு மையத்தில் இது பற்றி நாங்கள் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அப்படி செய்யாதவர்களும் இருக்கின்றன. பதிவு செய்யாதவர்களுக்கும் நாங்கள் நட்டீடுகளை வழங்க வேண்டும். நாங்கள் இந்த பசுக்களுக்காக ஒரு பசு மரணமடைந்திருந்தால் 2 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்படும். அதிகபட்சமாக 10 பசுக்களுக்கு வழங்கப்படும். கலப்பின பசுக்கள் என்றாலும் 10 பசுக்களை இழந்திருந்தால் 2 மில்லியன் ரூபாய், அதற்கு மேற்பட்ட அதிகம் என்றாலும் 2 மில்லியன் ரூபாய். ஏனென்றால் ஒரு வரையறை இருக்க வேண்டும். ஒன்றுக்கு 2 லட்சம் வீதம் 20 பசுக்களுக்கு இல்லை, 10 பசுக்களுக்கு அந்த நிவாரணத்தை வழங்க எதிர்பார்க்கின்றோம். கலப்பினம் அல்லாத சுதேச பசுக்கள் இருக்கின்றன. தலா 50,000 ரூபாவை வழங்க எதிர்பார்க்கின்றோம். அது கன்றா அல்லது வளர்ந்ததா என்பது இல்லாமல் அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரையான கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும். சுதேச பசுக்களை இழந்தவர்களுக்கு. அடுத்த எங்களுடைய திட்டம் பன்றி வளர்ப்பு கட்டுப்பாடு. செம்மறியாடு, ஆடு வளர்ப்பவர்கள் பன்றிக்காய்ச்சல் வந்த காலகட்டத்திலே அந்த தொழில்துறையை கட்டியெழுப்ப நாங்கள் முயன்ற போது அவை பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. எவ்வளவு பன்றிகள் இருந்தன, இறந்த பன்றிகளின் எண்ணிக்கை போன்ற தரவுகள் இருக்கவில்லை. கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுபவர்களின் முக்கிய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், மிருக வைத்தியர் அலுவலகத்தில் அவர்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை தரவுகளை வழங்க வேண்டும். பதிவு செய்யப்படாத பண்ணைகளுக்கு மிருக வைத்திய சேவை வழங்கப்படுமாக இருந்தால் கட்டணம் அறவிடப்பட வேண்டும். எதிர்காலத்தில் அதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். பதிவு செய்யப்பட்டிருந்தால் மிருக வைத்திய சேவைக்கான கட்டணம் அறவிடப்பட மாட்டாது. பதிவு செய்யப்படாவிட்டால் கட்டணம் அறவிடப்படும். பசுக்களை ஏற்றி செல்வதற்கான சான்றிதழ் பெறுவதற்கு பதிவு செய்யப்படாதிருந்தால் மாகாணத்திற்கு மாகாணம் அவற்றை கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாது. செம்மறியாடு, ஆடு, பன்றி போன்ற 3 வகைக்கும் ஒரு பிராணி உயிரிழந்து இருந்தால் 20,000 ரூபாய் வழங்கப்படும். அப்படி தலா 20 பிராணிகளுக்கு வழங்கப்படும். ஒருவர் 5 பிராணிகளை இழந்திருந்தால் 5 லட்சம் ரூபாவை அவர் பெறுவார். 20 இழந்திருந்தால் 4 லட்சம் ரூபாவை அவர் பெறுவார். 20ற்கு மேற்பட்ட எண்ணிக்கை என்றால் அதை நாங்கள் ஆலோசிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே 20,000 ரூபாய் தலா 20,000 ரூபாவை வழங்க இருக்கின்றோம்.
உணவு போன்றவற்றை வழங்கி மீண்டும் அவற்றை இனப்பெருக்கம் செய்து கொள்ள முடியும். அந்த வகையிலே கால்நடை வளர்ப்பு பற்றி எங்களுடைய கவனம் திரும்பி இருக்கின்றது. அடுத்த முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் கோழி வளர்ப்பு பற்றியது. கோழி வளர்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் பாய்லர், லேயர், அவற்றினுடைய ஆயுள் பல வகைகளை நாங்கள் அதிலே பார்க்கலாம். அந்த வகையிலே லேயர் கோழி வகைகள் என்று பார்த்தால் உயிரிழந்த ஒரு கோழிக்கு 500 ரூபாய் வீதம் வழங்குவதற்கும் 2000 கோழி அளவுக்கு அந்த நிவாரணம் வழங்கப்படும். 1 மில்லியன் ரூபாவை அவர்கள் பெறுவார்கள். பண்ணையில் இருந்த 200 கோழிகளும் இறந்திருந்தால் ஒன்றுக்கு தலா 500 ரூபாய் படி வழங்கப்படும். பாய்லர் கோழிகள் என்று வருகின்ற பொழுது 250 ரூபாவை செலுத்த எதிர்பார்க்கின்றோம். 4000 வரை அவர் அந்த நிவாரணத்தை பெறலாம். 4000 கோழிகளும் இறந்திருந்தால் அவர் 10 லட்சம் ரூபாவை பெறுவார். அது ஒரு நியாயமான கொடுப்பனவு என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுடைய தொழில்துறையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அதுபோன்று வீடுகளில் கோழி வளர்ப்பு இருக்கின்றது. அது பற்றியும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. மாகாண சபைகள், அது சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், குறிப்பாக வடமாகாணத்தில் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக 10 அல்லது 15 கோழிகளை வழங்கியிருக்கிறார்கள். திறந்த வெளிகளில் தான் அந்த கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. மாகாண சபைகள் தான் ஆனால் அந்த பிராணிகளை வழங்கியிருக்கின்றன. மாகாண சபைகள் தான் அதற்குரிய சேவைகளையும் வழங்கியிருக்கின்றன. அப்படியானவர்கள் 10 அல்லது 25 அளவில் தான் கோழிகளை வைத்திருப்பார்கள் அல்லது பிராணிகளை வைத்திருப்பார்கள். அது சிறந்த வெளியில் வளர்க்கப்படும் பிராணிகள். மாகாண சபையின் நிவாரணத்தோடு அதற்கான ஆவணம் ஒன்றும் இருக்கும் அவர்களிடத்திலே. அப்படியானவற்றுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். மாகாண சபையூடாக தேவையான குஞ்சுகளை இலவசமாக வழங்க எதிர்பார்க்கின்றோம். அப்படியானவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொண்டு வருவதுதான் இதன் நோக்கம். ஒரு பிராணிக்கு தலா 10,000 ரூபாய். அடுத்ததாக கடற்றொழில் பற்றியும் சொல்ல வேண்டும். பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் மீன்பிடித்துறையிலே. குறிப்பாக உவர்நீர், நன்னீர் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் இருக்கிறார்கள். நன்னீர் மீன்பிடி, உவர்நீர் மீன்பிடி தொழிலில் படகுகளை பதிவு செய்யாமல் ஈடுபட முடியாது. படகுகளை பதிவு செய்திருந்தால்தான் கடற்றொழில் அமைச்சில் கடற்றொழிலில் ஈடுபடுவதற்கான உரிமம் வழங்கப்படும். கடலில் மீன்பிடிக்க செல்பவர்கள் அவர்களுக்கான படகுகளின் காப்புறுதியை பெற்றிருக்க வேண்டும். சாமானியர்கள் உண்மையிலே அந்த காப்புறுதி கட்டணத்தை அவர்களால் தாங்க முடியாத காரணமாக குறைத்து மதிப்பிடுவார்கள். 4 அல்லது 5 வருடம் பழமையான ஒரு படகாக இருந்தால் அவருக்கு முழுமையான அந்த தொகை கிடைக்காது. அப்படியான சந்தர்ப்பங்களில் அந்த படகு முழுமையாக அழிந்திருந்தாலும் அதற்காக கிடைக்கும் காப்புறுதி பணத்தை கொண்டு புதிய படகு ஒன்றை கொள்வன செய்ய முடியாது. ஆகவே சீனோர் நிறுவனத்திற்கு அந்த காப்புறுதி கட்டணத்தை வழங்க எதிர்பார்க்கின்றோம். சீனோர் நிறுவனம் புதிய படகு ஒன்றை வழங்கும். ஒரு படகு 4.5 லட்சம் ரூபாய் அல்லது 5 லட்சம் ரூபாய் என்ற வரையில் இருக்கும். 2 லட்சம் ரூபாய் காப்புறுதியிலிருந்து அவருக்கு கிடைத்தால் அதை நாங்கள் சீனோர் நிறுவனத்திற்கு வழங்குவோம். மிகுதியான 3 லட்சத்தையும் சீனோர் நிறுவனம் ஏற்று 5 லட்சம் பெறுமதியான படகை அவருக்கு வழங்கும். 4 லட்சம் காப்புறுதி ஊடாக கிடைக்குமாக இருந்தால் 1 லட்சம் ரூபாய் சீனோர் நிறுவனத்தால் வழங்கப்பட்டு படகு அவருக்கு வழங்கப்படும். அவர் தொடர்ச்சியாக தொழிலில் ஈடுபட வேண்டும். அதுதான் எங்கள் நோக்கம். ஆகவே படகுகள் அழிந்து போன அனைவருக்கும் அதற்குரிய காப்புறுதி தொகை சீனோர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு அதனூடாக படகு வழங்கப்படும். சீனோர் நிறுவனத்திற்கு தேவையான தொகையை நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கின்றோம். அதே போன்று உவர்நீர் மீன்பிடி வலைகளை இழந்தவர்கள் ஒருவர் ஒன்றை இழந்திருந்தால் 20,000 ரூபாய் இழப்பு ஏற்படுகின்றது. அதற்காக 1 லட்சம் ரூபாய் வவுச்சரை நாங்கள் வழங்க எதிர்பார்க்கின்றோம். 5 வலைகளை கொள்வன் செய்வதற்கான ஏற்பாடு அது. ஒன்றுக்கு அதாவது அதற்கு தேவையான தொகை 1 லட்சம் ரூபாய். அந்த தொகையை சீனோர் நிறுவனத்தில் செலுத்தி 5 வலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த 1 லட்சம் ரூபாவை அவர்கள் மீன்பிடி வலைகளை கொள்வனவு செய்வதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும்.
அந்த காப்புறுதியாக இருந்தால் அது படகு கொள்வனவு செய்வதற்காக மட்டும்தான் பயன்பட வேண்டும். அதே போல படகுகள் பல பாதிப்புகளை சார்ந்திருந்தால் சீனோர் நிறுவனம் குறிப்பிட்ட பணிகளை முன்னெடுத்து அந்த நிறுவனம் பாதிக்கப்பட்ட முழுமையாக சேதம் அடையவில்லை, ஆனால் சேதம் சிறிது. அப்படியான மீன்பிடி வள்ளங்களை சீனோர் நிறுவனம் இலவசமாக கட்டுமானம் செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. உவர்நீர் மீன்பிடித்துறையை கட்டியெழுப்புவதற்கு இதுதான் எங்களுடைய நோக்கம். அடுத்ததாக நன்னீர் மீன்பிடித்துறை. சீனோர் நிறுவனத்திற்கு பல பணிகளை செய்ய வேண்டியிருக்கும், படகுகளை அமைக்க வேண்டியிருக்கும். ஆகவே அந்த நன்னீர் துறை சார்ந்த பணிகளை சீனோர் நிறுவனம் ஏற்காது. நன்னீர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட ஒருவர் படகு இழந்திருந்தால் 1 லட்சம் ரூபாயை அவர் பெறுவார். அவர்களுக்கும் 5 அதிகபட்சமாக 5 மீன்பிடி வலைகள் வழங்கப்படும். மீன்பிடி சங்கங்கள் சமாசங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மீனவருக்கும் உரிய அவர்கள் இழந்த விலைகள் பற்றிய ஒரு கணிப்பு இருந்தால், குறித்த நபர் 2 மீன்பிடி விலைகளை இழந்திருந்தால் அந்த எண்ணிக்கையை வழங்கலாம். கடற்தொழில் அமைச்சில் தரவுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மீன்பிடி சங்கங்கள் இருக்கின்றன. அந்தந்த மீனவர் இழந்த விலைகளின் எண்ணிக்கைக்கு அமைய அவற்றை நாங்கள் வழங்கலாம். அந்த வகையிலே விலை ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வகையிலே 5 விலை வரைக்கும் அதிகபட்சமாக அந்த தொகையை வழங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது நன்னீர் துறை சார்ந்து. நன்னீர் துறையிலே மீன்பிடி சமாசங்கள் பணத்தை சேகரித்துத்தான் குளங்களில் மீன் குஞ்சுகளை வைப்பு செய்திருக்கின்றன. குளங்களில் விரும்பியபடி மீன்பிடிக்க முடியாது. மீனவ சங்கங்கள் இருக்கின்றன. நாங்கள் அந்த காலத்தில் அப்படி மீன்பிடித்தோம். அப்படி தற்போது செய்ய முடியாது. மீன்பிடி சங்கத்தில் அங்கத்துவம் பெற்றவர்களுக்குத்தான் மீன்பிடிக்க முடியும். அதே சங்கம் உறுப்பினர்களிடம் பணத்தை சேகரித்து மீன் குஞ்சுகளை வைப்பு செய்கிறது குளங்களில். அப்படியான விடயங்களை செய்வதற்கான ஒரு செலவு இருக்கும். கடற்றொழில் அமைச்சு இது பற்றி பேசியிருக்கிறது. அதிகமான குளங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஒரு சில குளங்களில் அனைத்து மீன் குஞ்சுகளும் அழிந்திருக்கின்றன. ஆகவே முதலீடு செய்யப்பட்டிருந்தாலும் மீன் குஞ்சுகள் அங்கு இல்லை. ஆகவே மீன்பிடி அமைச்சுக்கு நிதி ஒதுக்கப்படும். அப்படியான நீர்த்தேக்கங்களில் கடற்றொழில் அமைச்சு 2 தடவைகள் பணத்தை செலவழித்து குஞ்சுகளை வைப்பு செய்ய வேண்டும். அந்த துறையை கட்டியெழுப்ப வேண்டும். குளங்களுக்கான மீன் குஞ்சுகளை வழங்க நாங்கள் தீர்மானித்தோம். சில மாதங்களில் அவர்கள் மீன் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே நன்னீர் மீன்பிடித்துறையின் முன்னேற்றம் பற்றி நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம். அடுத்ததாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் 25,000 ரூபாய் கொடுப்பன வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 25,000 ரூபாவை வழங்கும் போது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாய் வழங்கப்படும். 15,000 ரூபாய் திரைசேரி நிதியிலிருந்து வழங்கப்படும். அதுதான் எங்களுடைய முடிவு. ஆனால் பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக எப்படி இனம் காண்பது? அதிபரால் முடியாது. நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்ட போது அதை கண்டறிந்தோம். அதிபரின் வரம்பில் அது இல்லை. பாடசாலை மூழ்கவில்லை. வீட்டில் வெள்ளம் புகுந்திருக்கிறது. சில பிரதேசங்களில் அது மாறி நடந்திருக்கின்றது. அதிபரால் சரியாக கண்டுபிடிக்க முடியாது. கிராம உத்தியோகத்தர்களூடாக தரவுகளை பெற வேண்டும். 25,000 ரூபாவை வழங்கும் போது கிராம உத்தியோகத்தர்களுக்கு அவர்களின் விவரங்கள் தெரியும். அந்த வகையிலே 6,20,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. அந்த குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் இருந்தால் அரசாங்கம் 15,000 ரூபாவை வழங்கும். தரவுகளை சேகரிக்க முடியும் கிராம உத்தியோகத்தர்களுக்கு. அவர்கள் தரவுகளை சேகரித்த பிறகு ஜனாதிபதி நிதியம் அந்த பணியை லேசாக செய்யலாம். ஜனாதிபதி நிதியத்தில் அடிமட்டத்தில்
இயங்குவதற்கான பொறிமுறை ஒன்று இல்லை. ஆகவே பிரதேச செயலாளர்களூடாக அந்த தகவல்கள் கிடைத்த பிறகு அந்த தகவல்களின் அடிப்படையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாவை வழங்க முடியும். அந்த வகையிலே ஒரு பிள்ளைக்கு 25,000 ரூபாவை வழங்க முடியும். புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் இந்த தொகையை வழங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏற்கனவே 200 பிள்ளைகளிலும் குறைந்த பாடசாலைகளில் உள்ளவர்களுக்கு 20,000 ரூபாய் என்ற கொடுப்பனவை அறிவித்திருக்கின்றோம். அது குறைக்கப்படாது. இந்த 25,000 ரூபாய் மாணவர்களுக்கு வழங்கப்படும். இந்த குறைநிரப்பு ஏற்பாட்டிலே அதற்கான ஒதுக்கீடுகள் இருக்கின்றன. அடுத்த முக்கிய விடயம் வர்த்தக கட்டடங்கள், வர்த்தக தளங்கள். கைத்தொழில் அமைச்சு 16ஆம் தேதி வரை ஒரு கால அவகாசத்தை வழங்கி இருக்கின்றது. பதிவு செய்யுமாறு அறிவித்திருக்கின்றது. தனி நுண் சிறு தொழில் முயற்சிகள் பதிவு செய்ய வேண்டும். சிறிய நடுத்தர தனியார் தொழில் முயற்சிகள் என 3 வகை இருக்கின்றன. 9,600 தொழில் முயற்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தலா 2 லட்சம் ரூபாவை இந்த 9,600 தொழில் முயற்சிகளுக்கும் வழங்க எதிர்பார்க்கின்றோம். கைத்தொழில் அமைச்சுக்கு அந்த பணத்தை நாங்கள் விடுவித்திருக்கின்றோம். தரவுகள் சேகரிக்கப்பட்டு அவர்களின் அலுவலர்களின் கண்காணிப்பின் ஊடாக தரவுகள் சேகரிக்கப்பட்டு முறைமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. துரிதமாக நிதியை வழங்க முடியும். சிறிய தனியால் அதே போல நுண் தொழில் முயற்சிகளுக்கு இந்த தொகை வழங்கப்படும். அடுத்ததாக கட்டடங்கள் பாரிய அளவிலே சேதத்தை கண்டிருக்கின்றன. வர்த்தக கட்டடங்கள் குறிப்பாக வீடும் கடையும் உள்ளவர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். வீடு பாதிக்கப்படவில்லை, ஆனால் கடை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்தை நாங்கள் சீரமைக்க வேண்டும். அதற்காக பகுதியளவில் சேதம் கண்ட கட்டடங்களுக்கு தொடக்க பணிகளை மேற்கொள்ள தலா 5 லட்சம் ரூபாயை வழங்க எதிர்பார்க்கின்றோம். இந்த 5 லட்சம் ரூபாய் போதாது என்று கருதுபவர்கள் மதிப்பீட்டை செய்து அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மதிப்பீடு இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது கட்டடம் சேதமுற்றிருந்தால் 5 லட்சம் ரூபாவை பெறலாம். அந்த 5 லட்சம் ரூபாய் போதாது என்றால் எனக்கு இந்த 5 லட்சம் ரூபாய் தேவையில்லை, இந்த அழிவை மதிப்பிடுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைக்கலாம். முதல் சுற்றிலே 5 லட்சத்தை பெற விரும்புபவர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேதம் 5 லட்சத்தை விஞ்சியது என்றால் அவர்கள் அந்த 5 லட்சத்தை பெறாமல் மதிப்பீட்டின் அடிப்படையிலே 50 லட்சம் ரூபாய் வரை பெறலாம். ஆகவே வர்த்தக நிலையங்களை கட்டியெழுப்புவதற்கு அந்த தொகை போதுமானது என்று நாங்கள் நினைக்கின்றோம். கைத்தொழில் அமைச்சில் பதிவு செய்யப்படாது பிரதேச செயலகத்தில் வர்த்தக அனுமதி பத்திரம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். அப்படியான தரவுகள் முறையாக சேகரிக்கப்படவில்லை. தரவுகள் இல்லாமல் முடிவுகளை எடுக்க இயலாது. அரசாங்கம் என்ற வகையிலே ஒருவர் கடை நடத்துகிறார், எல்லா பொருட்களும் அழிந்து விட்டன, அவர் கடையை கொண்டு நடத்த வேண்டும். ஒரு சிறு தொழில் முயற்சி, நாங்கள் ஒரு மீன் வியாபாரி என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய அந்த மீன் வியாபாரம் செய்யும் இடம் அழிந்து போய்விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அவரை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் உதவ வேண்டும். முழுமையான தகவல்கள் அப்படியான தகவல்கள் முழுமையாக இல்லாமல் இருக்கலாம். ஆகவே கைத்தொழில் அமைச்சில் பதிவு செய்யப்படாது பிரதேச சபையில் பிரதேச பதிவு வியாபார அனுமதி பத்திரம் பெற்று வியாபாரம் நடத்தியவர்கள் அந்த பணிகளை ஆரம்பிப்பதற்கு கொடுப்பனவு வழங்கப்படும். செங்கல் சூளை ஒன்று இருந்தால் அவர் மீண்டும் அதை ஆரம்பிக்க வேண்டும். சிலர் கடன் பெற்று அந்த தொழில் முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம், அவர்களுக்கு உதவ வேண்டும். அப்படியான உதவிகள் எவ்வளவு பாதிப்புகளை அந்த கைத்தொழில் எவ்வளவு பாதிப்புகளை கண்டிருக்கிறது என்பதை மாவட்ட செயலாளர் ஊடாக அறிந்த பிறகு நாங்கள் அதற்கான நிவாரணம் செய்ய இருக்கின்றோம். மிக பாரிய அளவிலான தொழில் முயற்சிகள், குறிப்பாக இறால் வளர்ப்பு,
அப்படியான தொழில் முயற்சிகளை மீள ஆரம்பிப்பதற்கான தொடக்க மூலதனத்தை நாங்கள் வழங்க வேண்டும். அவர்களுக்கான பணம் இருக்காது. நாங்கள் அது சம்பந்தமான முடிவை எடுத்திருக்கின்றோம். இறால் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்களை நாங்கள் சந்தித்தோம். அவர்களுக்கு சலுகை கடன் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டரை லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை சிறு அளவில் இறால் வளர்ப்பில் ஈடுபட்டவர்கள் 25 லட்சம் ரூபாய் பாரிய அளவில் அந்த தொழிலை ஈடுபட்டுள்ளவர்கள் வழங்கப்படும். அரசாங்கம் இந்த தொகையை வங்கிகளுக்கு வழங்கும். வங்கிகள் ஊடாகத்தான் இந்த பணத்தை வழங்க வேண்டும். இந்த தொழில் முயற்சிக்கு 10 லட்சம் ரூபாவா 25 லட்சம் ரூபாவா தேவைப்படுகிறது என்பதை வங்கி தீர்மானிக்க வேண்டும். வங்கிக்கு அது தெரியும். நாங்கள் வங்கிகளுக்கு பணத்தை வழங்குவோம். வங்கிகள் அவர்களின் நிர்வாக செலவினத்திற்கு ஏற்ற வகையிலே அந்த வட்டி அடிப்படையிலே அவர்கள் அந்த தொகையை வழங்குவார்கள். ஆரம்பத்தில் 3% இந்த செயலாக்க கட்டணமாக வங்கிகள் அறவிட்டன. வங்கி தொழில் முறைப்படி இந்த செயலை முன்னெடுக்க வேண்டும். அரசாங்கம் வங்கிகளுக்கு பணத்தை ஒதுக்கும். மதிப்பீட்டின்படி வங்கிகளிலிருந்து அவர்களுக்கு பணம் கிடைக்கும். வங்கிகள் ஒரு செயலாக்க கட்டணத்தை ஏற்க வேண்டியிருக்கும். அதற்கு நிகரான ஒரு வட்டியை, அது 2% அல்லது 3% இருக்கலாம், அந்த வட்டியை வங்கிகள் அறவிட வேண்டும். அதே போல 6 மாத தயை காலம் வழங்கப்படும். அதன் பிறகுதான் அவர்கள் திருப்பி செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். சிறிய நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு 25 லட்சம் வரை பெற்ற கடனுக்கு மீளச் செலுத்துவது என்பது கடினம். ஆகவே வங்கி ஊடாகத்தான் இந்த கடனை வழங்க வேண்டும். வங்கிகள் செயலாக்க கட்டணத்திற்காக குறிப்பிட்ட 1% வட்டியை, அது 2 அல்லது 3% இருக்கலாம். ஆகவே 25 மில்லியன் வரை கடன் திட்டம் ஒன்றும் இந்த தொழில்களை கட்டியெழுப்புவதற்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கிய விடயம், உண்மையிலேயே காப்புறுதி கொள்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. கட்டணத்துக்கான தொகையை கழித்த பிறகுதான் காப்புறுதி தொகை வழங்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல தனியால் சிறு தொழில் முயற்சிகளுக்கு 2 லட்சம் என்று நான் சொன்னேன். இது முழுதும் மதிப்பீட்டின் அடிப்படையில் வழங்கப்படும் தொகையாக இருக்கும் என்பதற்கில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கட்டடம் சேதத்தை சந்தித்திருந்தால் தொடக்க கட்டமாக 5 லட்சம் ரூபாய் அது போதாது என அவர்கள் கருதினால் 50 லட்சம் வரை நிதியை பெறலாம். அது மதிப்பீட்டுக்கு உட்பட்டதாக இருக்கும். உண்மையிலேயே எங்களுடைய நோக்கம் இந்த பேரழிவை சந்தித்தவர்களை மீட்டுக் கொண்டு வருவது, இருந்த நிலையிலும் விட மேம்பட்ட நிலைக்கு கொண்டு நகர்த்துவது. இதுதான் அரசாங்கத்தின் நோக்கம். ஆறுகளுக்கு அருகில் இருந்தார்கள் என்று சொல்லி அவர்களை புறந்தள்ள முடியாது. அனுமதியற்ற நிர்மாணம் என்று அரசாங்கம் தள்ளி நிற்க முடியாது. அனுமதியற்ற குடியிருப்புகளை அகற்றுவது அரசாங்கத்தின் நோக்கம். ஆகவே அதற்கான முன்மொழிவுகளை பார்ப்போம். அடுத்த முக்கிய விடயம்தான் குடியிருப்பு சார்ந்தது. உண்மையிலே நீங்கள் சொல்வது சரி. ரவி கருணாநாயக்க அவர்கள் முன்வைக்கின்ற விடயம் உண்மையானது. இதற்கான ஒரு கால எல்லை அவசியம். 5 லட்சம் என்ற வரம்பை பார்த்தால் கிட்டத்தட்ட 80% பணி முடிந்துவிடும். 1,20,000 வீடுகள் பாதிப்பு கண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்தையும் மதிப்பீடு செய்ய முடியாது, சாத்தியம் இல்லை. 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று அறிவித்ததும் 80% பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நான் நினைக்கின்றேன். மிகுதியானவற்றை மதிப்பீடு செய்து
அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் சொல்வது உண்மை. இதற்கான ஒரு கால வரம்பு அவசியம். வெள்ளிக்கிழமை அறிவித்த பிறகு திங்கட்கிழமை கிடைத்து விட்டதா என்று நீங்கள் கேட்கக்கூடாது. அது நியாயம் அல்ல. இன்று வெள்ளிக்கிழமை நாங்கள் இதை நிறைவேற்றப் போகிறோம். ஒரு சிலர் அதாவது திங்கட்கிழமை கிடைத்ததா என்று கேட்டு இல்லை என்றால் அதை பதிவு செய்தும் கொள்வார்கள். அப்படி செய்ய வேண்டாம். அதுதான் என்னுடைய கோரிக்கை. உண்மையிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனர்த்த முகாமைத்துவ குழு இருக்கிறது, பிரதேச முகாமைத்துவ குழு இருக்கிறது. அந்த குழு கூட்டங்களில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த கூட்டத்திற்கு வருகிறார்கள். கொழும்பிலிருந்து மாத்தளைக்கு சென்று நடந்தது என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரதேச செயலகத்திற்கு அதிகாரிகள் வருவார்கள், உங்களுடைய உறுப்பினர்களும் வருவார்கள். அங்கு நீங்கள் அதை பற்றி பேசுங்கள். இந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவில் இவர்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கவில்லை என்று நீங்கள் அங்கு முன்வையுங்கள். உண்மையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அனர்த்த முகாமைத்துவ குழு குறிப்பாக பதுளையில் இரவு 7 மணிக்கு தான் அந்த குழு கூடியது. காலை 7 மணிக்கும் கூடியது, மாலை 7 மணிக்கும் கூடியது, தினந்தோறும் கூடிக்கொண்டிருக்கிறது. சமகாலத்தில் தினந்தோறும் அந்த குழுக்கள் கூட வேண்டிய அவசியமில்லை. ஒன்றை விட்ட ஒரு நாள் குழுக்கள் கூடிக்கொண்டிருக்கின்றன. எதிர்கட்சியின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? எங்காவது இந்த கொடுப்பனவுகள் கிடைக்கவில்லை என்றால் அது பற்றி ஆராய்ந்து அதிகாரிகளுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். கூட்டத்திற்கு வராமல் சமந்த சொல்கிறார், எவருமே வரவில்லை என்று சொல்கிறார். உண்மையிலே மக்களுக்கு இவற்றை செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள், அவர்களோடு சந்திப்பு இடம்பெறுகிறது. அனர்த்த முகாமைத்துவ குழு சந்திப்பை ஏற்பாடு செய்கிறது. அதில் அனைவரும் பங்கெடுக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் இணைந்து பாராளுமன்றத்தில் அதை அங்கீகரித்து இருக்கின்றோம். கிடைத்ததா, கிடைக்கவில்லையா, யாருக்கு கிடைத்தது, எவருக்கு கிடைக்கவில்லை, அப்படித்தான் இதை நாங்கள் ஊடுருவி ஆராய வேண்டும். உண்மையிலே மக்கள் இந்த கொடுப்பனவுகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் இதே சுத்தியாக இருந்தால் அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டங்களில் நீங்கள் இது பற்றி பேச வேண்டும். வேறு நோக்கம் இருந்தால் நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று தரவுகளை சேகரிக்கலாம். உண்மையான நோக்கமாக அது இருக்கக்கூடாது. உங்களுடைய பிரதேச செயலகத்தோடு சம்பந்தப்பட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்திற்கு சென்று நீங்கள் அதை நீங்கள் விசாரிக்கலாம். நாங்கள் நிதியை அங்கீகரித்து இருக்கின்றோம். வீடு வீடாக சென்று 2 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் வீடு வீடாக செல்வோம். தற்போது நீங்கள் செய்ய வேண்டிய பணி, நீங்கள் குழு கூட்டங்களில் பங்கெடுக்க வேண்டும். வினைத்திறனாக இந்த பணிகள் இடம்பெற வேண்டும். அதுதான் எங்கள் அனைவரின் நோக்கம். அதற்கான முக்கிய களமாக அனர்த்த முகாமைத்துவ குழுக்கள் இருக்கின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக குடியிருப்பு சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பார்க்க வேண்டும். இது முக்கியமானது. இந்த சபையிலே முழுமையாக வீடுகளை இழந்தவர்கள் 50 லட்சம் ரூபாய் பெறுவார்கள் என்று நான் அறிவித்தேன். அரசாங்கம் காணி ஒன்றை வழங்குவதற்கு முயன்று வருகின்றது. காணியை வழங்க முடியாவிட்டால் 50 லட்சம் ரூபாய் என்ற உச்சவரம்புக்கு அமைய காணியை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடு இருக்கிறது என்றும் நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலே முழுமையாக அழிவை சந்தித்தவர்களுக்கு தான் இந்த ஏற்பாடு. ஆறாயிரத்தி 228 வீடுகள் முற்றாக அழிந்திருக்கின்றன. நாங்கள் ஆய்வு செய்த போது அந்த வீடுகளுக்கு மட்டும் இந்த தொகையை முன்மொழிவதில் சாத்தியமில்லை. முழுமையாக அழிந்திருக்கின்றன. ஆனால் அயல் வீடு பகுதி அளவில் அழிந்திருக்கின்றது. NBRO நிறுவனம் அவர்கள் அங்கு குடியிருக்க முடியாது என்று அறிவித்திருக்கின்றது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட வலயத்திலே வீடு பாதிக்கப்படவில்லை. ஆனால் குடியிருப்பது ஆபத்தை கொண்டு வரும் என்று அறிவிக்கப்படுகிறது. 6228 வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை. NBRO அனுமதிக்காத வீடுகள் 4543. பாதிப்பு அல்லாத NBRO அங்கீகரிக்காத வீடுகளின் எண்ணிக்கை 6877 இருக்கின்றன. மொத்த எண்ணிக்கை 17,447 வீடுகள் இருக்கின்றன. அப்படியானால் எங்களுடைய கொள்கை எதுவாக இருக்க வேண்டும்? அது மாத்திரமல்ல, ஆபத்துள்ள வலயம் என்று அறிவிக்கப்பட்ட பிரதேசங்களில் வீடுகள் இருக்கின்றன. அங்கு நிலச்சரிவு ஏற்படவில்லை. அவதானத்திற்குரிய பிரதேசங்களாக அவை ஏற்கனவே பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றன. சம்பந்த அமைச்சர் அவர்களுக்கு அது தெரியும். ஆனால் நிலச்சரிவு ஏற்படவில்லை. அப்படியான 4 வகைகள் இருக்கின்றன. முழு அளவில் பாதிக்கப்பட்டவை,
பகுதியளவில் பாதிக்கப்பட்டு ஆபத்து உள்ள வலயங்களில் இருப்பவர்கள், பாதிப்பு இல்லாமல் அந்த வலயங்களில் இருப்பவர்கள், பாதிக்கப்படாமல் அதிக பாதிப்பு தரும் வலயத்தில் இருப்பவர்கள். ஆகவே பாதுகாப்பான பிரதேசங்களில் இவர்களை குடியமர்த்துவதுதான் எங்கள் நோக்கம். கட்டம் கட்டமாக அந்த பணியை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதை எப்படி செய்வது? நிலச்சரிவை சந்தித்த வலயங்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மூன்று பகுதிகளைச் சேர்ந்த 17,448 குடும்பங்களுக்கு இந்த 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். 85 பில்லியன் ரூபாய் அளவிலே அதற்கு தேவைப்படுகிறது. இந்த செலவை நாங்கள் ஏற்க வேண்டும். மக்களின் வாழ்க்கைக்கு பெறுமதி சொல்ல முடியாது. ஆகவே பாராளுமன்ற என்ற வகையிலே எங்கள் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. 17,448 வீடுகள் இருக்கின்றன. அதிக இடவரவை கொண்ட வலயம் 2000 வீடுகளுக்கான நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம். 25 லட்சம் ரூபாய். அதையும் குறிப்பிட்ட ஒரு தொகையால் அதிகரித்து அவர்களையும் பாதுகாப்பான பிரதேசத்திற்கு கொண்டு செல்ல எதிர்பார்க்கின்றோம். 2026 ஆண்டில் அதை செய்ய முடியாது. 2027 ஆண்டில் அதை நாங்கள் சாதிக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்கான நிதி ஏற்பாடுகளையும் வழங்க எதிர்பார்க்கின்றோம். அடுத்ததாக முழு அளவில் பாதிக்கப்பட்ட வீடுகள், குறிப்பாக குர்நாகல் போன்ற பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கை சந்தித்தது. ஆனால் காணி இருக்கிறது. அவை வருடாந்தம் வெள்ளத்தில் மூழ்வது அல்ல. இத்தகைய வெள்ளத்தின் போது மாத்திரம்தான் அவை மூழ்கின்றன. NBRO அது பற்றி ஒன்றும் பாதிப்பாக சொல்வதில்லை. அவர்களுக்கு மீண்டும் அந்த இடங்களுக்கு போக முடியும். வீடுகளை இழந்த ஆனால் குடியேறுவதற்கு பொருத்தமான காணிகளை கொண்டுள்ளவர்களுக்கு 50 லட்சம் வழங்குவோம். 2000 பேர் இருக்கிறார்கள். இது போன்றவர்கள், அவர்களை எமக்கு மிக விரைவாக அங்கு அனுப்ப முடியும். அதே போன்று மாவட்ட செயலாளர்களுக்கு நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், அந்த பிரதேசத்தில் உள்ள அரசாங்க காணிகளை அடையாளம் காணுமாறு. தனியார் காணிகளை கூட அவர்களுடன் பட்டால் அரசாங்கத்துக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இவர்களை குடியமர்த்த எமக்கு காணி வேண்டும். 2000 பேர் வளமான இடங்களுக்கு, அவர் இருந்த இடங்களுக்கு சென்றால் அவர்களுக்கு புதிதாக காணிகளை வழங்க வேண்டும். ஆகவே அரசாங்கத்தால் கைக்கொள்ளக்கூடிய காணிகளில் இந்த 15,000 எஞ்சிய குடும்பங்களை நாங்கள் குடியமர்த்துவோம். அதுவரை இந்த குடும்பங்களுக்கு நான் முன்னர் சொன்னது போன்று 6 மாதங்களுக்கு, ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் வீதம் அவர்களுக்கு வாடகை செலுத்த அல்லது உறவினர் வீட்டில் இருக்க அந்த கொடுப்பனவு வழங்கப்படும். இந்த நிலைமையை எமக்கு இவ்வாறாக வளமை கொண்டு வர முடியும். இந்த 500 பில்லியன் இந்த குறைநிரப்பு பிரேரணை நாங்கள் முன்வைப்பதே பல படிமுறைகளாக இந்த உதவிகளை மக்களுக்கு செய்யத்தான். எங்களுடைய முதலாவது முயற்சி தான் அவர்களை அனர்த்தத்திலிருந்து விடுவிப்பது. ஏராளமானவர் நாங்கள் அனர்த்தத்திலிருந்து விடுவித்துக் கொண்டோம், மீட்டுக் கொண்டோம். இந்த மீட்டுக்கொண்ட இந்த விடுவித்த மக்கள், அவர்களை நாங்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு நாங்கள் கொண்டு சென்றோம். அவர்களுக்கு உணவு பானங்களை வழங்கினோம், பாதுகாப்பை வழங்கினோம். இப்போது 3வது படிமுறை தான் அவர்களை குடியமர்த்துவது. அதே போன்று வாழ்க்கை தொழில் முயற்சிகளுக்கு உதவி செய்வது. விவசாயத்தில் ஈடுபட்டவர் என்றால், சிறு தொழில் முயற்சி ஈடுபட்டவர் என்றால், மீனவர் என்றால் அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்ப உதவ வேண்டும். அடுத்த கட்டம் தான் அவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொள்ள உதவிகளை செய்வது. எமக்கு இந்த இயற்கை அனர்த்தங்களை தடுக்க முடியாது, ஆனால் இதிலிருந்து ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்க, முக்கியமாக மலைநாட்டு பிரதேசத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்கான நீண்ட கால செயற்பாடுகளை திட்டமிட்டு எமக்கு மேற்கொள்ள முடியும். ஆகவே உரிய முறையான பல படிமுறைகள் ஊடாக நாங்கள் இவற்றை செய்து வருகின்றோம். அந்த நேரத்தில் உணர்ந்து செய்தவை அல்ல நாங்கள் இந்த விடயங்கள். இவை அனைத்தும் திட்டமிட்டு செயற்பட்டவை. நாங்கள் எல்லா இடங்களிலும் சென்று எதை பற்றி பேசினோம்? இந்த மக்களை முதலாவதாக நாங்கள் குடியமர்த்த வேண்டும் என்பதை பற்றித்தான். அவர்களை அங்கு அனுப்புவது என்றால் அவர்களுக்கு செல்வதற்கு வழி வேண்டும். வழியின்றி எவ்வாறு அவர்கள் அங்கு செல்வது? ஆகவே வீதி அபிவிருத்தி சபை, மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை, உள்ளூராட்சி மன்றங்கள் இது சார்பாக அரும்பாடுபட்டு வருகின்றன.
170க்கும் அதிகமான பாதைகளை புனரமைத்து அனைத்து மக்களுக்கும் அந்த இடங்களுக்கு போகக்கூடிய முறையில் அந்த பாதைகளை நாங்கள் திருத்திருக்கின்றோம். சில பாதைகளை தற்காலிகமாக கூட நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அவ்வாறு தான் நாங்கள் செயற்பட வேண்டும். அதைத்தான் நாங்கள் செய்து வருகின்றோம். அடுத்து இந்த மக்களுக்கு என்ன வேண்டும்? மின்சார சபை உத்தியோகத்தர்கள், ஒரு உத்தியோகத்தர் இந்த சம்பவத்தின் போது மரணித்தார். இனி இந்த உத்தியோகத்தர்கள் அறம்பாடுபட்டு இந்த பணிகள், இந்த மின்சாரத்தை வழங்க செயற்பட்டு வருகிறார்கள். உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் இவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அடுத்த விடயம் என்ன? குடிநீரை வழங்குவது. முதல் வழிமுறையாக குடிநீர் வழங்கல் சபையில் இருந்து, 2வது படிமுறையாக சமூக நீர் வழங்கல் திட்டத்திலிருந்து, 3வதாக அவர்களுடைய நீர் ஆதாரங்களிலிருந்து, மூலங்களிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு நீரை வழங்க வேண்டும். சமூக நீர் வழங்கல் திட்டத்தினூடாக நாங்கள் நீரை வழங்க முயற்சித்த போது 2-3 இடங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம். அடுத்த கட்டமாக நாங்கள் இவர்களுடைய தோட்டங்களில் அமைந்துள்ள கிணறுகளை துப்புரவு செய்கின்ற விடயங்களை கூட ஆரம்பித்திருக்கின்றோம். முப்படையினர், இராணுவத்தினர் அந்த வீடுகளுக்கு சென்று, இடங்களுக்கு சென்று கிணறுகளை துப்புரவு செய்து வருகிறார்கள். அடுத்த விடயம் என்ன? தொடர்பாடல் ஏற்படுத்தி கொடுப்பது. தொடர்பாடல் நிறுவனங்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இது சார்பாக இந்த இணைப்புகளை நாங்கள் மீண்டும் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அடுத்த விடயமாக பாடசாலைகளை பார்க்க வேண்டும். பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டும். இடையீடு, ஆமாம், சில இடங்களில் சில தடங்கல்கள் இருக்கின்றன. இவற்றை பாடசாலைகளை மிக விரைவாக திறப்பது நம்முடைய நோக்கம். இவற்றை பார்த்து அந்த கணத்தை நாங்கள் எடுத்து செய்கின்ற தீர்மானங்களோ திட்டங்களோ அல்ல இவை. நாங்கள் பல படிமுறைகளை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து திட்டமிட்டு செய்கின்ற திட்டங்கள் இவை. நாங்கள் மக்கள் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வர தேவையான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம், செய்திருக்கின்றோம். எங்களுக்கு அதில் பூரண திருப்தி இருக்கின்றது. நாங்கள் கடமை நிறைவேற்றிருக்கின்றோம் என்ற பூரண திருப்தி எமக்கு இருக்கின்றது. இந்த அழுத்தத்தை பார்க்கின்ற போது இந்த மக்களுடைய வாழ்க்கையை வளமை கொண்டு வர நெடுங்காலம் எடுக்கும் என்று மக்கள் நினைத்தார்கள், பலர் நினைத்தார்கள். சில பாதைகளை பாருங்கள், முழுமையாக சீரழிந்திருந்தன. சில மின் கம்பங்கள் அப்படியே இருந்த இடமே இல்லாமல் இருந்தது. சில மின் கம்பங்கள் துண்டாக்கப்பட்டிருந்தன. சில பாலங்கள் இருந்திடமே தெரியவில்லை, தகர்த்து எறியப்பட்டிருந்தன. ஆகவே இந்திய அரசாங்க விசேட பாலங்களை அமைத்தன. நம்முடைய இராணுவத்தினர் வசமும் சில பாலங்கள் இருந்தன. நாங்கள் இவற்றை புனரமைத்தோம். எங்கு பார்த்தாலும் அந்த பிரதேசத்தில் பாலங்கள் உடைந்திருந்தன. தேவையான பாலங்களை நாங்கள் கணக்கிட்டு பார்த்தோம். ஆடியை தேவையான திட்டங்களை தீட்டியது. தற்காலிகமாக சில இடங்கள் பாலங்களை நாங்கள் அமைத்தோம். இந்த நிலைமையை சீர் செய்து வளமையை கொண்டு வர விரைவாக நாங்கள் செயற்பட்டோம். இன்னும் செயற்பட வேண்டும். தற்காலிக பாலங்களை நிரந்தர பாலங்களாக அமைக்க வேண்டும். ஆகவே ஆடியே இதற்கு 90 மில்லியன் செலவாகும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த உரிய பாதைகளை அமைக்க. எங்கிருந்து நாங்கள் இதுக்கு பணத்தை பெற்றுக் கொள்வது? குறுநிரப்பு பிரேரணினூடாக நாங்கள் அதை செய்ய இருக்கின்றோம். புகையிரத துறை பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாகிருந்தது. தேவையான மதிப்பீடுகளை நாங்கள் இப்போது பார்த்திருக்கின்றோம். நீர்ப்பாசன துறை திணைக்களம் அது சார்ந்த செலவுகள் நாங்கள் மதிப்பீடு செய்திருக்கின்றோம். நாங்கள் ஆரம்ப கட்டமாக பெரும்போகத்துக்கான பணத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அடுத்து சிறுபோகம் வரும். எந்த நீர்ப்பாசன திட்டங்களை நாங்கள் செய்வதை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். எந்த வாவியை நாங்கள் முதலாவதாக திருத்த வேண்டும் என்று புனரமைக்க வேண்டும் என்று நாங்கள் இப்போது திட்டமிட்டிருக்கின்றோம். அவ்வாறு நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். எங்களுடைய திட்டமிடல் பிரிவு உத்தியோகத்தர்கள் பெரும் பாடுபட்டு இந்த திணைக்களம் சார்ந்த தரவுகளை சேகரித்து சிறு சிறு பேக்கேஜ்களை அமைத்திருக்கிறார்கள். யாரேனும் உதவி செய்ய விரும்பினால் அங்குமிங்கும் அனுப்ப வேண்டாம். அதில் இந்த பயணம் இல்லை. எமக்கு அனுப்புங்கள். அந்த பணத்தொகை எமக்கு அனுப்புங்கள். இந்த பணத்தொகை எமக்கு வேண்டும், இந்த வேலையை செய்ய வேண்டும், இந்த பணத்தொகை வேண்டும், இத்தகைய செலவு என்று நாங்கள் சொல்லுவோம். எமக்கு எல்லா செலவுகளையும் தாங்க முடியாது. திரைசருக்கு எல்லா செலவுகளையும் தாங்க முடியாது. கடந்த காலத்தில் நமக்கு கிடைத்த நன்கொடைகள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை கடந்த அரசாங்கங்களில். ஆகவேதான் நாங்கள் சிறந்த பெறுபர்களை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவே நாங்கள் சிறிய சிறிய பேக்கேஜ்களை அமைப்போம். யாரும் விரும்பினால், கொடையாளிகள் இருந்தால் அவர்கள் முன்வந்து இந்த பாடசாலைகளை புனரமைக்க நமக்கு உதவலாம். வைத்தியசாலைகளை புனரமைக்க, பாதைகளை அமைக்க, அதே போன்று பாலங்களை அமைக்க யாரேனும் விரும்பினால் வந்து உதவலாம். அவருடைய பெயரை கூட நமக்கு அங்கு காட்சிப்படுத்த முடியும். நன்கொடைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் சிறிய சிறிய பேக்கேஜ்களை இவ்வாறு அமைப்போம். அதே போன்றுதான் இந்த மதஸ்தலங்கள் அவற்றை துப்புரவு செய்வதற்கான 50,000 ரூபாய் நாங்கள் ஏற்கனவே வழங்கி இருக்கின்றோம். பௌத்த சாசன மதர்கள் அமைச்சர் 861 மத நிலையங்களை
அடையாளம் கண்டிருக்கின்றார். ஆமாம், இப்போது 1000 என்று சொல்லப்படுகின்றது. பௌத்த மத அமைச்சின் கீழான தலைப்பின் கீழ் இவற்றை புனரமைக்க நாங்கள் திட்டங்களை தீட்டி இருக்கின்றோம். விகாரைகள், ஆலயங்கள், கோயில்கள், பள்ளிவாசல்கள் இவற்றை திருத்த அங்கு அறக்கட்டளையினர் ஏதும் உதவி செய்ய முன் வந்தால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அரசாங்கத்தின் பணம், அதே போன்று வெளிநாட்டு நன்கொடையாளிகளின் பணம், அதே போன்று வெளிநாடுகளில் வாழ்கின்ற, பிரான்சில் வாழ்கின்ற, ஐக்கிய ராஜ்யத்தில் வாழ்கின்றவர்கள் விரும்பினால் அவர்கள் முன் வந்து இந்த கருத்திட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எம்முடைய நாட்டவர்கள், நன்கொடையாளர்கள், அவர்களும் வந்து இந்த கருத்திட்டங்களை விரும்பி ஏற்று எமக்கு செய்து தரலாம். எம்முடைய கட்சி, எம்முடைய பொதுமக்கள், அதே போன்ற வெளிநாட்டு நண்பர்கள், இவர்கள் எல்லாரும் இணைந்து தான் நமக்கு உதவ வேண்டும். அவ்வாறு உதவினால் அவர்கள் முன் வந்து எமக்கு முடியும் இந்த நிலையிலிருந்து மிக விரைவாக கரை சேர. அப்போது நமக்கு முடியும். ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்ட வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை அவ்வாறு நிறைவேற்றாகவே இந்த குண்டு பிரேரணையை நிறைவேற்ற தருமாறு கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அதே நேரம் இத்தகைய இழப்புகள் மீண்டும் தொடரக்கூடாத வகையில் நிலைபெறான மீட்சியை இந்த தீவிலே ஏற்படுத்த நாம் அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும். ஆழிப்பேரலையின் பின்னர் கடற்கரை ஓரங்களில் இருந்து மக்களின் வாழ்விடங்கள் உயரச் சென்றதைப் போல இப்பேரிடரின் பின்னர் மக்களை மண் சரிவு அபாயமுள்ள இடங்களில் இருந்தும் தாழ்நில பகுதிகளில் இருந்தும் வேற்றிடத்துக்கு குடியமரச் செய்து பாதுகாப்பான வாழ்வை உறுதிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முல்லைத்தீவு ஆழிப்பேரலை பேரிடரை எதிர்கொண்ட மாவட்டம், கடந்த மாத பெரும் புயலின் பெரும் பாதிப்பையும் எதிர்கொண்ட மாவட்டம், அபிவிருத்தியில் அளவுகோலில் பலவற்றிலும் இல்லை என்ற பகுதிக்குள் உள்ளடக்கும் மாவட்டத்தின் நீர் மேலாண்மையையும் இன்னும் மேம்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. இதைப்போல் இனியொரு பொழுதும் வேண்டாம் என்பதற்கு முல்லைத்தீவின் உடன் தேவைகள் இந்த பேரவையில் முன்வைக்கின்றேன். குளச்சேதங்களுக்கான நிரந்தர தீர்வு, பொருத்தமற்ற வாழ்விட மக்களுக்கான மாற்று வாழ்விட ஏற்பாடு, கைவிடப்பட்ட குளங்களை பராமரித்தல், ஆற்றுப்படுக்கைகளை எல்லைப்படுத்தல், குளங்களை உரிய திணைக்களங்களிடம் பாரப்படுத்தல், வெள்ளத்தால் தனிமைப்படுத்தப்படும் கிராமங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கான நிரந்தர தீர்வு, விவசாய வீதிகள் சீரமைப்பு, வெள்ள நீர் உவர்நீர் கட்டுப்பாட்டு அணைகள் கட்டுமானம், நகர பகுதிகளுக்கான நிரந்தர வடிகால் அமைப்பு நடைமுறைப்படுத்தல் உள்ளவற்றிற்கு தங்களின் 26 பாதீடு வாய்ப்பளிக்க வேண்டும் என இந்த அரசிடம் இந்த பேரவை ஊடாக கேட்டுக்கொள்கின்றேன். குளங்களுக்கான நிரந்தர தீர்வு. பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, முல்லைத்தீவில் 32 சிறு குளங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. முல்லைத்தீவின் பேரளவிலான குளமாக காணப்படும் முத்தியங்கட்டு குளம், தண்ணிமுறிப்பு குளம் காலதாமதமின்றி மிக விரைவாக சீர் செய்யப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. பவுனி குளத்திலும் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படாதிருப்பதன் பொருட்டு பவுனிக்குள மேம்பாடு கருதிய அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த சபையினூடாக அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். கைவிடப்பட்ட குளங்களை பராமரித்தல், ஆற்றுப்படுக்கைகளை எல்லைப்படுத்தல், குளங்களை உரிய திணைக்களங்களிடம் பாரப்படுத்தல். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 20 நடுத்தர பெரிய குளங்களையும், நூற்றுக்கணக்கான சிறு குளங்களையும், 19 ஆற்றுப்படுக்கைகளையும் முல்லைத்தீவு கொண்டுள்ளது. குளம் நிரம்பி வான் பாயும் போது, நிரம்பி நீர் வழியும் போதும் உடைப்படுத்தி பாதிப்புகள் ஏற்படுகின்றன. முல்லைத்தீவில் ஏற்படும் வெள்ளப்பெருக்குகளுக்கு பராமரிக்கப்படாது உள்ள கழிவாறுகள் காரணம். இவற்றில் பெரும்பாலானவை வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கழிவாறுகளை உடனடியாக துப்புரவு செய்து அவற்றை எல்லைப்படுத்தி, கழிவாறுகளில் உள்ள தடைகளை அப்புறப்படுத்தி அவற்றை அகலப்படுத்தும் போது குளத்தின் கீழ்ப்பகுதிகளில் இருந்து வருகின்ற நீர் விரைவாக தடையின்றி செல்லும். இதன் மூலம் ஆற்றங்கரைகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்க முடிவதோடு குளங்களுக்கு கீழுள்ள பிரதேசங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கையும் கட்டுப்படுத்த இயலும். பதிவுகளின் அடிப்படையில் முல்லைத்தீவில் 483 சிறு குளங்கள் உள்ளன. இவற்றுள் 181 சிறு குளங்கள் கைவிடப்பட்டு உள்ளன. சிறு குளங்கள் உடைப்படுத்தி பாயும் வெள்ள நீர்
நடுத்தர மற்றும் பெரிய குளங்களுக்கு மேலும் பாதிப்பை கொண்டு வருகின்றன. சிறு குளங்களை பராமரிக்கும் வகையில் உரிய திணைக்களங்களிடம் பாரப்படுத்தும் போது மாவட்டத்தின் வறட்சியை போக்க முடியும். எதிர்கால வெள்ள பாதிப்பையும் குறைக்க முடியும். வனவள திணைக்களத்துக்கும் படையினருக்கும் குளங்களும் ஆற்றுப்படுக்கைகளும் ஏன் என்பதை இதனூடாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் 21 குளங்கள் வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன. அக்குளங்களை எல்லைப்படுத்தி அவற்றை உரிய திணைக்களங்களிடம் கையளித்து அவற்றை உரிய திணைக்களங்களை பராமரிப்பதற்கு இந்த அரசு வழிகாட்ட வேண்டும். 438 உங்களுடைய நேரம் நிறைவடைகின்றது. ஒரு நிமிடம் தாருங்கள். 83 ஏக்கர் வாழ்வாதார நிலம் வனவள திணைக்களத்தின் கையகப்படுத்தலால் பயன்பாடற்று உள்ளது. சபையினூடாக ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்றும் முக்கியமான அமைச்சர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். பட்டுவாகல் பாலம் கொண்டு வந்து சேர்த்தது இப்படியாக பல நன்மைகளை நீங்கள் செய்து இருப்பதைப் போல இந்த மீன்பிடியாளர்களுக்கான சில அந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை நிறுத்தவும் இந்திய இழுவை படகுகளின் வருகையை கட்டுப்படுத்தவும் ஆவணம் செய்ய வேண்டும். அதேபோல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்ட வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. Honorable Nizam Kari. கௌரவ நிசாம் காரி உங்களுக்கு 4 நிமிடங்கள். நன்றி. கௌரவ பிரதேசபாலகர் அவர்களே, அதிமேதக ஜனாதிபதி அவர்களே, ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க குறை நிரப்பு பிரேரணை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து உரையாற்றினார்.